வணக்கம் நண்பர்களே. 1987ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தின் மூலம் திரையுலகில் நடிகராக அறிமுகமானவர்தான் விவேக். அதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார், கார்த்திக் தொடங்கி விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், சிம்பு, தனுஷ் உள்ளிட்ட இன்றைய தலைமுறை நடிகர்கள் பலருடன் இணைந்து காமெடியில் கலக்கியுள்ளார். குறிப்பாக தனுஷுடன் இணைந்து நடித்த சில படங்கள் பெரிய வெற்றி படங்களாக அமைந்துள்ளது. தனுஷ் விவேக் கூட்டணியில் வெளியான முதல் படம்தான் படிக்காதவன். இந்த படத்தின் காமெடி காட்சிகள் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில் விவேக்கின் அசால்ட் ஆறுமுகம் கேரக்டர் இன்றும் மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக நினைத்து நிற்கிறது. 2009ஆம் ஆண்டு இந்த படம் வெளியான நிலையில் 2010ஆம் ஆண்டு இந்த கூட்டணியில் வெளியான படம்தான் உத்தம புத்திரன். இந்த படத்திலும் விவேக் காமெடி பெரிதும் பேசப்பட்டது. நடிகர் விவேக் தன்னுடைய படங்களில் நடிப்பு மட்டுமில்லாமல் பல சமூக கருத்துக்கள் தொடர்பான டயலாக்கையும் பேசுவார். உதாரணத்திற்கு கடந்த 2000ஆம் ஆண்டு வெளியான திருநெல்வேலி படத்தில் 100 பெரியார் வந்தாலும் உங்களை எல்லாம் திருத்த முடியாது என்ற காமெடி எல்லாம் படுகிட்டடித்தது. இன்று வரையிலும் அந்த காமெடிகள் பேசப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் விவேக்கிற்கு சின்ன கலைவாணர் பட்டம் எப்படி கிடைத்தது என்று இயக்குனர் பாரதி கண்ணன் மனம் திறந்துள்ளார். அவர் பேசியதாவது: திருநெல்வேலி படத்தை கலைஞருக்கு போட்டு காண்பித்தோம். அப்போது கலைஞர், பெரியார் விஷயத்தை எல்லாம் பெரிதாக படத்தில் பேசுகிறீர்கள் என்று சொன்னார். அதன் பின்னர் வீரமணி சாருக்கு போன் செய்து உங்கள் விஷயத்தை பெரிதாக பண்ணியிருக்கிறார், விவேக்கிற்கு ஒரு அவார்டு கொடுங்க என்று கலைஞர் சிபாரிசு செய்தார். விவேக்கு சின்ன கலைவாணர் விருது என் படத்தில்தான் கிடைத்தது. அது யாருக்கும் தெரியாது. திருநெல்வேலி படத்தில் 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது என்று காமெடி வரும். அதன் பேசிங் பாயிண்ட் என்னவென்றால், நான் எம்.ஆர். ராதா ரசிகன் என்பதால் அந்த டைப்பில் ஒரு ட்ராக் பண்ண வேண்டும் என்று பண்ணியது தான். விவேக் ஒரு சீன் சொல்வார், நானும் சொல்வேன், அப்படியெல்லாம் வைத்து பண்ணியது தான் அந்த படம். அந்த படத்தின் மூலம் விவேக்கு ஒரு பெரிய வாழ்க்கையே கிடைத்தது. அதேபோல் வடிவேலுக்கும் சூனாபான கதாபாத்திரம் பெரிதும் கிட்டானது என்றார். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.